ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய மருத்துவ குறிப்புனா, மூலம் இருக்கிறவங்க வந்து நம்ம உடம்பு சூடாக இருக்குங்க. சூடாக இருந்தனாலே நமக்கு மூலம் வந்துடும். அதே மாதிரி முகத்தில் வந்து முகப்பருவு, நிறைய முகப்பருவு இருக்கு பாருங்க நிறைய பேருக்கு. அது சூட்னால தான் அந்த மாதிரிலாம் பிம்பிள்ஸ் வரும். அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு உமன்ஸ் மங்குன்னு சொல்லுவாங்க, அல்வா ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா மகள் சேனலில் வந்து முன்னால் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து. கண்ணி எடுத்துக்கணுங்க. கண்ணி எடுத்துட்டு இது 2 விதையை நம்ம உள்ளே போட்டுடணும். போட்டிங்கன்னா நல்லா ஊறிடுங்க. காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடாதா இருந்தால் நைட்டில் ஊறப்படுங்க. நைட்டில் படுக்கும்போது சாப்பிடாதா இருந்தால் காலையில் ஊறப்படுங்க. ஊற போட்டு நல்லா ஊறுறதுக்கப்புறம் நம்ம நல்லா கையை கொண்டு கசக்கி விட்டுக்கணுங்க. கசக்கி விட்டு உள்ள இருக்க விதையை எடுத்துடணும். விதையை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடணுங்க. நம்ம பதாம் பிசன் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் சவு மாதிரி. அதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். காலையிலையும் நைட்டும் இருக்கடம் தெரியாதுங்க. மூலம் வந்து உங்களுக்கு நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தருவது. அதனால் இதை நம்ம ஊற போட்டிருக்கோம். ஊறட்டும், நம்ம எடுத்து சாப்பிடலாம். மூல நோய்க்கு வந்து இதை நம்ம வந்து நைட்லேயே ஊற போட்டு வச்சுருக்கோங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். ஒரு விதை போட்டாச்சுன்னா இவ்வளோ பெருசு வருங்க. நம்ம இல்லை பதாம் பிசன்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி விதையை எடுத்துடணுங்க. விதையை எடுத்துடணும். இது உள்ள ஒரு விதை இருக்கும். அதை எடுத்து நம்ம தூர போட்டு அப்படியே நம்ம சாப்பிடணுங்க. 2 அணா நான் ஊற போட்டிருந்தேன். 2 அணத்தில் 1 டம்ளர் வருதுங்க. பார்த்தீங்களா? அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா உடல் சூட்டை வந்து நல்லா தணிச்சிருங்க. மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. சோறு மாதிரி வருங்க. ஊற போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். டைலரிங் பண்ணுறவங்களுக்குலாம், ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சூடு ரொம்ப இருக்கும். உடம்பு சீட்லேயே இருக்கனால சூடு ரொம்ப இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பயனடைங்க. ஹாஸ்பிட்டல்லையும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோட இதை சாப்பிடுங்க. இதோட விதையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்போதுமே ஸ்டோராக இருக்குங்க. இப்படி தான் இருக்கும். அந்த விதை வந்து இதை நம்ம காய போட்டு வச்சுருப்பாங்க கடையில். நம்ம ஊற போட்டோம்னா அவ்வளோ தண்டியில் வந்துடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சோறு மாதிரி. இதை நல்லா கையை விட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிடணும். நல்ல உடம்பு குளிர்ச்சியை தரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு தெரிஞ்சு எல்லோரும் வாங்கி சாப்பிடட்டுங்க. அது ரொம்ப நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.